ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் சிங்கிள் எக்ஸ்பிரஷனில் நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒரு பூலியன் வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படின்னா நமக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸுடைய ஹெல்ப் தேவை. இப்போ மல்டிபிள் கண்டிஷன்ஸ்னால், உதாரணத்துக்கு இப்போ ஓட் போடுறோம் அப்படின்னா, ஓட் போடுறதுக்கு ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 இருக்கணும். தென் அது மட்டுமா, நம்மக்கிட்ட ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கணும். இப்போ இது ரெண்டு கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷன் ப்ரூவாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஓட் போட முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை எவாலுவேட் பண்ணுறதுக்காக, மல்டிபிள் கண்டிஷன்ஸை எவாலுவேட் பண்ணுறதுக்காக லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் ஆர். ஓகேவா? இப்போ இந்த லாஜிக்கல் அண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, எல்லா கண்டிஷன்ஸும் ட்ரூவாக இருக்கணும். ஓகேவா? இப்போ ஏபிசின்னு எல்லா கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் உங்களுக்கு ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். அதில் ஏதாவது ஒன்று ஃபால்ஸ்னா ரிமைனிங் எல்லாமே ஃபால்ஸ். அதே மாதிரி லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் ஆருக்கு ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும், ரிமைனிங் எல்லாமே என்னது, ஃபால்ஸ். ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே ட்ரூங்கிற கண்டிஷன் நமக்கு கிடைச்சிரும். ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ். லாஜிக்கல் நாட் என்ன பண்ணோம்னா, ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ, இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும். இப்போ ஒரு கோடு பார்க்கலாம். இப்போ நான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது எதுக்காக அப்படின்னா, கிரெடிட் கார்டு நம்ம கொடுக்க போகிறோம். இந்த கண்டிஷன் எல்லாம் கரெக்டாக இருந்தால், ஸோ இதை எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டரில் ஏஜ் வந்து என்னப்பா, என்ன எனக்கு கிரேட்டர் தென் 18 இருக்கணும். அண்டு அடுத்த கண்டிஷன் என்னன்னா, சிபில் ஸ்கோரு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 750 இருக்கணும். அடுத்து இன்னொரு கண்டிஷனை நான் எவாலுவேட் பண்ண போகிறேன். அவங்களுக்கு வந்து சேலரி அக்கௌண்ட்டாக இருக்கணும். இப்போ இஸ் சேலரிடு அப்படிங்கிறதையும் நான் கால் பண்ணுறேன். இப்போ இதில் மூணுமே ட்ரூவாக இருந்தால் தான் என்ன பண்ணும், இது ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ ட்ரூ வருதா இல்லை ஃபால்ஸ் வருதான்னு பார்க்கலாம். ஃபால்ஸ் வருது. ஏன் ஃபால்ஸ் வரேன்? ஏஜ் வந்து 18க்கு மேலே, அதாவது இந்த இடத்துல ஈக்குவல் போட்டலாம், 18 அல்லது 18க்கு மேலே. இப்போ இங்கே பாருங்க, ஓகேவா? இந்த இடத்துல ஃபால்ஸ் வந்ததும் கம்ப்ளீட்டாக ஃபால்ஸ் வந்துட்டான். ஸோ இப்போ ட்ரூ வரும். ஓகே, ட்ரூ. இந்த கண்டிஷன் ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூ, அடுத்து இதுவும் ட்ரூ. அதனால நமக்கு என்ன ஆயிடுச்சு, ட்ரூங்கிறதே ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இதே இது அடுத்து ஆருக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஆருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, சிபில் ஸ்கோர் 750 இருக்கணும், அல்லது இஸ் சேலரிடு வந்து ட்ரூவாக இருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ ஆர், இப்போ இந்த வந்து இஸ் சேலரிடு வந்து நான் ஃபால்ஸ்னு மாற்றிடுறேன். ஃபால்ஸ். இதே கண்டிஷன் தான் இது ரெண்டும் எனக்கு கண்டிப்பாக, சரி, இது கண்டிப்பாக எனக்கு ட்ரூவாக இருக்கணும். ஓகேவா? தென் இவன் ரெண்டில் எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஆர் சிம்பிள் யூஸ் பண்ண போகிறேன். இல்லை, உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னா ஃபஸ்ட்டு இவனை கூட எடுத்துடலாம், ஏஜ் அது எடுத்துடலாம். ஒரே டைமில் எதுக்கு, இந்த ஏஜ் நமக்கு தேவையில்லை. இது ரெண்டுக்கு மட்டும் செக் பண்ணலாம். ஒன்று சிவில் ஸ்கோர் வந்து 750 இருக்கணும், அல்லது இஸ் சேலரி வந்து எனக்கு ட்ரூவாக இருக்கணும். ஸோ ஏதரார் கேஸ், இப்போ ஏதரார் கேஸ் வந்துட்டாலே நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். இப்போ இஸ் சேலரி வந்து ஃபால்ஸ், அது கிடையாது, சேலரி அக்கௌண்ட் கிடையாது, பட் சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கு. இப்போ என்ன பண்ணும், ட்ரூ ஏதரார் அப்படிங்கிறது. தென் எஸ்ஓல நான் இஸ் சேலரிடு அதை வந்து என்ன பண்ணுறேன், கால் பண்ணுறேன். இஸ் சேலரிடு ஏன்னா நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கால் பண்ணுறேன். இப்போ நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கால் பண்ணால் என்ன ஆகும், ஏற்கனவே இங்கே ஃபால்ஸ் இருக்குது, இங்கே என்ன பிரிண்ட் ஆகும், ட்ரூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும்.
புரிஞ்சா? இதுதான் இந்த 3க்குரிய இது. இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸை நம்ம சிங்கிள் எக்ஸ்பிரஷனில் எவாலுவேட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். தென் இதில் ஷார்ட் சர்க்யூட் எவால்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜாவா ஸ்டாப்ஸ் எவாலுவேட்டிங் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் அஸ் சூன் அஸ் த ஃபைனல் ரிசல்ட் இஸ் நவுன். அப்படி என்னன்னா, முடிஞ்ச அளவு சீக்கிரமாக லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனை என்ன பண்ணுது, எவாலுவேட் பண்ண ட்ரை பண்ணுது. என்ன லாஜிக் யூஸ் பண்ணுது அப்படின்னா, அதை தான் ஷார்ட் சர்க்யூட் எவால்யூஷன் சொல்றாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, லாஜிக்கல் அண்டுக்கும் லாஜிக்கல் ஆருக்கு மட்டும் தான் இந்த ஷார்ட் சர்க்யூட் எவால்யூஷன் யூஸ் ஆகும். இப்போ லாஜிக்கல் அண்டை பொறுத்த வரையும், இப்போ இதை பாருங்க, இன்டிஜர் ஏ ஈக்குவல் டு 5. இப்போ ஏவோட வேல்யூ கிரேட்டர் தென் 10 அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிஷன் என்னப்பா, ட்ரூவா ஃபால்ஸா? என்னது கண்டிஷன்? ஏ வந்து 5, ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். அப்போ இங்கே அண்ட் ஆப்ரேட்டர் இருக்கும், யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரையும் 2 கண்டிஷன் இருந்தால் ரெண்டுமே என்னவா இருக்கணும், ட்ரூவா இருக்கணும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா என்னாகும், ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ இது ஃபால்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதை எவாலுவேட் பண்ணுறது தேவையா? ஏன்னா இவன் ஃபால்ஸ்னா அடுத்து வர்றது என்னவா இருந்தாலும் என்னவாக போகுது, அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்தவரையும், லாஜிக்கல் அண்டை பொறுத்தவரையும் ஃபால்ஸ் தான். ஸோ ஃபால்ஸ். ஸோ இதை தான் இது என்ன பண்ணுது, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து எக்ஸிக்யூட்டே பண்ணாது. இது ஃபால்ஸ் வந்ததுமே என்ன ஆயிரும்னா, ஃபால்ஸ்னு உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும். இதை தான் ஷார்ட் சர்க்யூட் எவால்யூஷன். அதாவது ஜாவா ஸ்டாப்ஸ் எவாலுவேட்டிங் ஏ லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் அஸ் சூன் அஸ் த ஃபைனல் ரிசல்ட். ஸோ என்ன ஆயிடுச்சு, இதை மட்டும் தான் எவாலுவேட் பண்ணுச்சு. இது ஃபால்ஸ் வந்தது, என்ன ஆயிடுச்சு, ஃபால்ஸ். அடுத்து லாஜிக்கல் ஆர். லாஜிக்கல் ஆரை பொறுத்தவரைக்கும் கண்டிஷன் அது நமக்கு ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே போதும். இப்போ இன்டிஜர் A5, அப்போ இந்த 5 இங்கே பாஸ் ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூ. இந்த கண்டிஷன் ட்ரூனா இதை நம்ம எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கலாமா என்ன? தேவையில்லை. ஏன்னா எனி ஒன் ட்ரூவாக இருந்தால் என்ன ஆகும், நமக்கு ட்ரூனே ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகிடும். இது என்ன ஆயிரும், மறுபடியும் ஸ்கிப் ஆகிடும். இப்போ பாருங்க, இதுக்கு ஆன்சர் என்னப்பா வரும், நீங்களே சொல்லுங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் பாஸ் பண்ணிட்டு என்னன்னு சொல்லுங்க. ஒரு கண்டிஷன் ட்ரூ, அடுத்த கண்டிஷன் ஃபால்ஸ். லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் இருக்கு. லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், ரெண்டுமே ட்ரூவா இருந்தா ட்ரூ, ஏதாவது ஒன்று ட்ரூவா இருக்கு. ஓகேவா? இப்போ இது ட்ரூ. அப்ப அடுத்த கண்டிஷன் என்ன பண்ணும், இதை போய் எவாலுவேட் பண்ண ட்ரை பண்ணும். ஸ்கிப் பண்ணாது, ஏன்னா இது ட்ரூ. இதை எவாலுவேட் பண்ணும்போது ஃபால்ஸ். அப்ப ரிசல்ட் என்னது, ஃபால்ஸ். அடுத்து இங்கே ட்ரூ. என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பொறுத்தவரை எனி ஒன் ட்ரூவாக இருந்தாலே போதும். அப்போ இது ட்ரூன்னு வந்துட்டாலே இதை என்ன ஆயிரும், ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகேவா? என்ன பண்ணிடுவோம், ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூ. இதுக்கு வந்து என்ன வரும், ஃபால்ஸ் வரும். அடுத்து இங்கே பாருங்க, இதுதான் கொஞ்சம் ட்ரிக்கிலாம் கிடையாது. இப்போ இதுக்கு வரையும் சொன்னதை முழுசாக புரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஆன்சர் வரும். கொஞ்சம் அப்படியே நீங்கள் நிறுத்தி வச்சுட்டு ஆன்சர் நான் கண்டுபிடிங்க. நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, எக்ஸோட வேல்யூ 5ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 இங்கே உள்ள பாஸ் ஆயிடுச்சு. எக்ஸ் கிரேட்டர் தென் 3. ஓகே, ட்ரூ. இப்போ இது ட்ரூவாக இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், அடுத்த கண்டிஷனுக்கு போக முடியும். ஸோ இங்கே எக்ஸ் 5ன்னு இருக்கு. ஃபஸ்ட்டு 5ஐ யூஸ் பண்ணோம், போஸ்ட் இன்க்ரிமெண்ட் நடக்குது. ஓகேவா? 5ஐ யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், 5 வந்து 6ஆக மாறும். அப்போ 5 கிரேட்டர் தென் 5வா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் வந்து இதுக்கு ஃபால்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபால்ஸுங்கிறத ரிட்டர்ன் பண்ணுவான். தென் இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், எக்ஸ் 6ன்னு பிரிண்ட் ஆவானா அல்லது 5ன்னு பிரிண்ட் ஆவானா? 6ன்னு பிரிண்ட் ஆவானா அல்லது 5ன்னு பிரிண்ட் ஆவானா? யோசிங்க. எக்ஸ் 6ன்னு தானே பிரிண்ட் ஆகணும். ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்ன ஆயிடுச்சு, எவாலுவேட் பண்ணிருச்சு, ஸ்கிப் பண்ணலை. ஸ்கிப் பண்ணியிருந்தா தான் எக்ஸ் என்ன ஆகாது, இதாக இருக்காது. வேணா ரன் பண்ணி பார்ப்போமா? இந்த லைனை மட்டும் காப்பி பண்ணிட்டு இதில் கொண்டு வந்து, நமக்கு இது தேவையில்லை. நீ 6ன்னு வந்துருச்சா? புரியுதா? போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட், அதுதான் ரொம்ப இது. அதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது அப்புறம் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அது எந்த இதில் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் அதுவும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் எப்படியும் ரெகுலராக ஒரு வேளை ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம்.
தென் இதையும் நீங்கள் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இது என்னன்னு பாருங்கள். அப்படியே நான் என்ன சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காம, ஓகேவா? இப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5, இங்கே 3. இதனால் அது கண்டிஷன் என்னதுப்பா? ஃபால்ஸா ட்ரூவா? ஃபால்ஸ். இப்போ ஃபால்ஸ்னு வந்துருச்சு. இதை என்ன பண்ணிடும்? ஸ்கிப் பண்ணிடும் கம்பைலர். ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ரிசல்ட் வந்து ஃபால்ஸ். எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ இங்கே 6 கன்வெர்ட் ஆக ட்ரை பண்ணோம். பட் இது ரன் பண்ணவே இல்லை. ரன் பண்ணலன்னா என்ன ஆகும்? எக்ஸோட வேல்யூ வெறும் 5 தான் வரும். ஸோ இதையும் உங்களுக்கு ஸ்பாட்டில் ரன் பண்ணி காட்டுறேன். ஸ்கிப் ஆச்சா இல்லையான்னு செக் பண்ணுங்க. 5 ஸ்கிப் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இதில் கேட்டால் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்டால் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதை விட கேட்டாங்கன்னா இந்த லைன் ஷார்ட் சர்க்யூட் எவால்யூஷனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது சிலையுமே கூட இருக்குது. இதே தான் சேம் லாஜிக் தான். ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.